शिवदनयवरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परस्निवगन्धं मुत्करं मोदकेन अरुणकुष्मव्यालालम्बोदरं दं मम हृदयनिवासं ஸ்ரீகணேசம் நமாமி. நம்ம இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி 30/12/2024, அதாவது இந்த வருஷ கடைசியில் புது வருஷம் ஆரம்பிக்க போகிறது. ஸோ இதில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 30/12/2024 28/1/2025. ஏன் சுக்கிரனை மெயினாக பார்க்குறோன்னா, சுக்கிரன் ஒருத்தருடைய சுக்கிர தசை அடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருடைய லைஃப்பில் பலவிதமான விஷயங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். பொதுவாக திருமணம், குழந்தை பாக்கியம், அது மாதிரி வேலை, வீடு, வாகனங்கள், இதெல்லாத்துக்கும் அவர் தான் காரணமாகிறார். கடகராசின்னு காலபுருஷத்தில் 4வது வீடாக இருந்தாலும் இந்த ராசிக்கு ஐதேவதி சந்திரன். அதனால் எப்போவுமே பார்த்துங்க, மனசில் ஒரு ஓரத்தில் ஏதானும் நைன்னு பிரச்சனை இருக்கும். ஒரு ஓரத்தில் சோகம் மாதிரி ஒரு சின்ன கவலை இருந்துகிட்டே இருக்கும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பணிவான வணக்கங்கள். இந்த கன்னிராசின்றது காலபுருஷத்தில் 6வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. கன்னிராசிக்கு ஆல்ரெடி உங்கள் ராசியிலேயே கேது இருக்குது, 7 ராகு இருக்குது. உங்களுக்கு 6வது வீட்டில் சனி பகவான் இருக்காரு. உங்களுக்கு 9வது வீட்டில் குரு பகவான் இருக்காரு. இப்போ சுக்கிரன் உங்களுக்கு 5வது வீட்டிலேருந்து 6வது வீட்டுக்கு போகிறார். சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு 2-9க்கு அதிபதியாக இருக்கார். எந்த காலகட்டங்கள் 30/12/2024 28/1/2024 இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டுக்கு போகிறார். 6வது வீட்டில் சுக்கிரன் பல காரிய தடைகளை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்க மேலதிகாரிகளுடைய நெருக்கடியும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் வெற்றி கொண்டுருவீங்கன்றதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை உங்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். இந்த குரு பார்வை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கிரன் பயணிக்கக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் உங்களுக்கு 3வது வீட்டுக்கு அதிபதி, அதே மாதிரி 8வது வீட்டுக்கும் அதிபதி. இந்த காலகட்டங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதை தாண்டிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்கள் 4ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஜனவரி 4க்கு மேலே பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், உடல்நிலை கோளாறுகள் வரலாம். இதெல்லாம் பொங்கல் வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் 17ஆம் தேதியிலேருந்து குருவோடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப உயர்வாக இருக்கும். 17/1 28/1 வரைக்கும் பல விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு மிக நல்ல காலங்களாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேலைகளில் ஏதான ஏற்கனவே நீங்கள் முயற்சி பண்ணி பாதியோட நிப்பாட்டி வச்சுருந்த வேலைகளை திரும்ப மீண்டும் துவக்கி அதுலேருந்து வெற்றி அடைய முடியும். உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவு திரும்ப மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்ப்புகளை மீறி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டங்கள். ஸோ இந்த காலகட்டங்களை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஜனவரி 17ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும் மிக நல்ல காலகட்டங்களாக இருக்குது. அது வரைக்கும் ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு கேது இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது அதுலேயும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் அது மாதிரி உடல்நிலை கோளாறுகள் ரொம்ப உடம்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த காலகட்டங்களில் உடல்நிலை கோளாறுகளுக்கு உடனே மருத்துவம் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி அனாவசியமான விஷயங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அதாவது ஆர்கியூமெண்ட் லெவலுக்கு கொண்டு போயிட வேண்டாம். பேசும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணி அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதனால் ஆர்கியூமெண்ட் பண்ணோம்னா குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிரிவினைகள்னு சொல்ல, சண்டை அதிகமாகி மனசு கவலைப்படணும். அந்த மாதிரியான சான்சஸ் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டங்களில் உங்களுக்கு குரு வேறு வக்ரமாக இருக்கார். குரு பார்வை இருக்குது. ஆனால் வக்ரமாக இருக்கிறதுனால குருவினுடைய முழுமையான பலமும் உங்களுக்கு இல்லை. அதனால் ஏன்னா 7ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் குரு. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகன மாற்றங்கள்
பொங்கலுக்கு அப்புறம் 17லேருந்து 28 வாகன மாற்றங்கள் நடக்கலாம், புதிய தொழிலில் மாற்றங்கள் நடக்கலாம், ஏற்கனவே நீங்கள் சேஞ்சஸ் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும், பல விதமான டீல்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து நல்ல காலகட்டங்கள் வருது. அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து 4வது வீட்டில் வந்து உயர்கல்வியும் குறிக்கும் அப்படின்றதுனால மாணவர்கள் அவங்களுடைய படிப்பும் அந்த பொங்கலுக்கு அப்புறம் ஒரு 17-28 வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னால் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும். அதே நீங்கள் வந்து மனக்கவலைகள் ஏற்படும், குடும்பத்தில் வந்து சண்டைகள் ஏற்படும், அப்பா அம்மா சத்தம் போடுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி வந்து இப்போ இந்த சின்ன பசங்க வந்து யாருன்னு காதல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து வாக்குவாதங்களை வந்து தவிர்த்துட்டிங்கனாலே அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ இந்த காலகட்டங்கள் வந்து நீங்கள் முக்கியமாக அதை தான் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து வணங்க வேண்டிய தெய்வம்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி வந்து புதன் அப்படின்றதுனாலையும், உங்களுக்கு வந்து 2-9க்கு அதிபதியான சுக்கிரன் வந்து சனிபகவானோட சேர்ந்து பயணிக்கிறதுனாலையும் பெருமாளை நீங்கள் வணங்குறது, குலதெய்வத்தை வணங்குறது, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பெருமாளை நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் தாயாரையும் சேவிச்சுட்டு பெருமாளையும் போய் பார்த்து நல்ல வாசனை மலர்கள் கொண்டு போய் சாத்தி பண்ணும்பொழுது நிச்சயமாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்களே கிடைக்கும். இந்த காலகட்டங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வளர்ச்சி அடையும். பொதுவாக வந்து இந்த மீன ராசிக்காரங்க தூக்கத்தில் கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. அது மாதிரி வந்து காரியங்களை தள்ளி போகிறதுல நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ காரியங்களை தள்ளி போகிறத நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். தூக்கத்துக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் லீவ் விட்டுருணும். அது மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து எதிர்ப்புகள் இருக்குது. அப்போ அதை தாண்டி ஜெயிக்கணும்னா நம்ம அதிகமான உழைப்பை நம்ம அதில் போட வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க ஜென்மத்திலேயே உங்களுக்கு கேது இப்போ இருக்கிறதுனால பயங்கரமான நெகட்டிவ் தாட்ஸ் வரும். உங்களுக்கு வந்து அதை செய்ய முடியாது, அப்படி பண்ண முடியாது நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ அது நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப வந்துன்னா நீங்கள் தினமும் பிள்ளையாரை வணங்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க்கு பண்ணுற இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா, தொழில் வியாபார ஸ்தலத்துக்கு போகிறீங்கன்னா காலம்பரை எழுந்து குளிச்சுட்டு வீட்டிலேருந்து போய் பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கனாலே அதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல அந்த பிள்ளையாரை வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸை மாற்றுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். காரியங்களில் உள்ள தடைகளை விளக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கும். ஏன்னா வந்து விக்ன விநாயகன் பேர். விக்னம்னா தடைன்னு அர்த்தம். அதை வந்து விளக்கக்கூடியதில் அவர் தான் முதலாம். விநாயகர் அப்படின்னா அவர் தான் வெற்றிகளை அளிக்கக்கூடியவர். ஆனால் தடைகள் வந்து விலகினாதான் வெற்றி கிடைக்கும். அதனால் வந்து விநாயகரை வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகளில் முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது மாதிரி சளி தொந்தரவுகள் வரும். அதே மாதிரி 7ல் ராகு இருக்கிறதுனால ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிங்களால அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிள்ளையாரை வணங்கிங்க, பெருமாளை வணங்கிங்க. இது ரெண்டையும் இந்த மாதத்தில் வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.